ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். காரணம், குழந்தையும் தெய்வமும் இனம் சமயம் என்ற பாரபட்சம் பாராமல் தூய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு உதாரணம்தான் லியா என்னும் இக்குழந்தை. 3 மாத குழந்தையிலிருந்து தன்னை பராமரிக்கும் ஒரு இந்திய பாட்டியான திவாலி அங்கம்மாவை விட்டு பிரிய முடியாமல் தன் பெற்றோரிடம் அடம் பிடிக்கிறது இக்குழந்தை. பினாங்கு பாயான் லபாஸில் வசிக்கும் மலாய் தம்பதியரின் குழந்தை லியா. இக்குழந்தையின் பெற்றோர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறார்கள். இந்நிலையில் லியா பாப்பாவை இனம் மற்றும் மதம் பாராமல் தன் சொந்த பேத்தியைப் போல் அன்பு செலுத்தி பராமரித்து வருகிறார் 62 வயதான திவாலி அங்கம்மா. இந்த அன்பை பிரதிபலிக்கும் வகையில்தான் லியாவின் நடவடிக்கையும் அமைந்துள்ளது. அவங்க பேபி பிறந்தோன்னா பாத்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க எங்ககிட்ட, பேபி பாத்துக்க முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எடுத்தாந்து விட்டுட்டு போனாங்க. 3 மாச கை குழந்தை அது தந்து விட்டாங்க என்கிட்ட. அப்போ இருந்து என் கூடயே தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க அம்மா வேலை செய்யறாங்க, நேஸ் வேலை செய்யறாங்க. அப்ப வேற இடத்துல விட்டு இது ரொம்ப அழுவும், சின்ன பிள்ளையா இருக்கும், ரொம்ப அழுந்துகிட்டே இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால என்கிட்ட கேட்டாங்க உதவி. ஒரு நாள் விட்டோன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அதோட என்கிட்டயே தான் இருந்துச்சு. இது பெருசா பெருசா போக மாட்டேன்னுச்சு அவங்க அம்மா கிட்ட. கடைசியா மாசத்துக்கு ஒரு இப்பதானே 2-3 மாசம் ஆகுது அவங்க போய் சிங்கப்பூருக்கு. மாசம் வந்துருவாங்க. வந்து பார்த்துட்டு தூக்கிட்டு போய் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சிருந்துட்டு எடுத்தாந்து விடுவாங்க. அது நாயில பேசினாலும் விளங்குவோம், கொஞ்சம் தமிழ்ல தான் ரொம்ப விளங்குவோம். தனது குடும்பத்தினரும் லியாவை தங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக கருதுவதாகவும் தாமும் இக்குழந்தையிடம் தமிழில்தான் உரையாடுவதாகவும் கூறுகிறார் இவர். இதனிடையே குழந்தை லியாவின் பெற்றோரும் தன்னை தங்கள் தாயாகவே கருதுவதையும் இவர் சுட்டிக்காட்டுகிறார். 3 days ஹாலிடேஸ் வருது, தீபாவளிக்கு மிக சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இந்த வருஷம் மிக சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். அதே நேரத்தில் தோஸ் ஆர் டிராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் பத்திரமா காடியை கொண்டு போங்க, அழகா திரும்பி வாங்க. உங்களோட குடும்பத்தோட இந்த வருஷம் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இன்ப விஷயங்கள் எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப எட்டச்சுன்னா என் கூடயும் என் மக கூட தான். ஆனா என் மகனுங்க எல்லாம் ரொம்ப சயங்கா பார்ப்பாங்க, அப்பா அப்பான்னு ஓடுவாங்க. என் மருமவன் அவரும் ரொம்ப சயங்க, அவரு தான் ரொம்ப அப்பான்னு கூப்பிடும். வேலை விட்டு வந்தோன்னு ஓடி போய் தூக்கு சொல்லி அழுவோம், அப்பா அப்பான்னு. என் பேரப்பிள்ளை மாரி தான் நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மாவும் என்னை அவங்க ஒரு அம்மா மாரி தான் நினைப்பாங்க. அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்களே என்னை ஒரு அம்மா மாரி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்காது, ஐயோ தமிழ்நாடு வீட்டுல விட்டுட்டு போறோமே அப்படின்ற ஒரு இதே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இது அவங்க கூட ரொம்ப பாசமா இருக்குன்னு ரொம்ப ஆசையா இருப்பாங்க அவங்க. ஆனா எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வருவாங்க. பார்க்க வந்தாங்களா சும்மா வர மாட்டாங்க. ஏதாவது ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு பால் மாவு, எனக்கு பால் குடிக்கிற அந்த மாவு, பால் மாவு, இதுக்கு பால் மாவு, அப்புறம் ரொட்டிங்க, பிஸ்கெட்டுங்க. என் பொதுவா சொன்ன வீட்டுக்கு ஜாமான்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அவங்க அம்மா. ஒரு அம்மா வீட்டுக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாரிதான் வருவாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்களா வரத்துக்குள்ளேயே சொல்லிடுவாங்க, எங்களுக்கு ரசம் வச்சிருமா, நாங்க சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆனா வரக்குள்ளாரியே ரசம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க அம்மா. பல்லினம் கொண்ட மலேசியாவில் இது போன்ற தூய அன்பின் வெளிப்பாடுதான் நமது தனித்துவம். சில சமயங்களில் அரசியல் காரணமாக நாட்டில் இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் சம்பவங்கள் தலை தூக்கினாலும் சாதாரண மக்களிடையே ஒற்றுமை இன்னும் மேலோங்கிதான் இருக்கிறது என்பதை லியா பாப்பா மற்றும் திவாலி பாட்டியின் அன்பு உறுதிப்படுத்துகிறது.
தீபாவளி உங்கள் அன்பு குடும்பத்தோட பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.